பண்ணி காலை எதுவும் தண்ணி கொடுத்து உடம்புக்கு கெட்டது. அங்கே சொல்லு, நல்லதா கெட்டதா? நல்லது கெட்டது. குடிக்கலாம் பாருங்க. எந்திரிச்சோன்னா தண்ணி குடிச்சிடுவோம். சாயரம் நம சிவாய. அப்பா முருகா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? காலையில் தண்ணி குடித்தா உடம்புக்கு யூரின் பக்கி சொல்லிட்டியா? வணக்கம் தண்ணி குடி. வணக்கம் சொல்லி தண்ணி வணக்கம் சொல்லி தண்ணி குடி. நெல்லுப்பா நெல்லுப்பா. சரி குடி. ஓகே. நெல்லுங்க. ஒரு நாள் கூட நான் வர முடியல. அவன் இப்படி தான் வரணும். ஓகே. மண்டே டென்ஷன் டே சார். இன்னைக்கு என்ன டேட்னா, இன்னைக்கு டேட் வந்து 13/26/2050. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன். இன்னைக்கு இப்போ நானே எந்திரிச்சேன். லேட் ஆகிடுச்சு. நேற்று தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ இனிமேல் தான் வாக்கிங் போவோம். இவன் பாத்ரூம் போகிறதுக்குள்ள ஒரு 45 நிமிஷம் ஆகும். இனிமேல் தான் போயிட்டு வரணும். லேட்டாக இருந்துச்சேன். பார்க்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அது எந்த இடம்னா, ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார், சங்கர் சொல்லிட்டு. அவர் வந்து பிஹெச்டி. அவர் வந்து நங்கநல்லூரில் இருக்கார். என்னுடைய பையனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் ஜாதகம் அவர் தான் பார்த்தாரு. நான் பேசணும் பாடிய எல்லாருக்கும் அந்த பேசிட்டு வரங்க இல்லையா? எல்லாருக்கும் திருமண பொருத்தம் பார்ப்பாங்க. எனக்கும் திருமண பொருத்தம் பார்க்க தெரியும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஓரளவு பார்க்க தெரியும். இல்லையா? பேசணும் பார்த்து யூன்பர் கையில் வச்சு. அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. குழந்தை பிறக்காது அப்படி ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து 9, 8, 9 பொருத்தம் இருக்கணும், 7 பொருத்தம் இருந்துச்சு. சில பொருத்தங்கள் மிஸ் ஆச்சு எனக்கு. நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் ஜாதகம் ஓரளவுக்கு செட் ஆகுது, ஓரளவுக்கு செட் ஆகலை. 4 ஜோசியர்கிட்ட பார்த்தேன். சில பேர் வேண்டான்றாங்க. எங்கள் மருமகள், ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய ரசிகருடைய பொண்ணு தான் என்னுடைய மருமகள். சரி சொல்லிட்டு அப்போ வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலாம் போயிருந்தேன். அது போயிட்டு வர வழியில் சங்கர் ஜோதிடர்னு ஒருத்தரை பார்த்தேன். நாங்கள் அப்படி பார்க்குறப்போ இன்னொரு மோதில் படிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் காமிக்கிறோம். வணக்கம் வணக்கம். அப்பா நாளுக்கு நிக்கி காபி நைட்டு இட்லி சாப்பாடு தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு பொடி போட்டு கோக்காய் தக்காளி வேணும், வெண்டைக்காய் அவக்காய். ஓகே. கொத்தமல்லி. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. சரி சொல்லிட்டு அந்த சங்கர்ன்ற ஜோதிடர்கிட்ட போனோம், பிஹெச்டி. அப்போ சரி அப்படி போனால் அது நல்லா பேசுனார், நல்ல பழக்கம். ஹலோ ஃபோன் பேசுங்க. இல்லை, அப்போ அந்த ஜோசியர்கிட்ட போகிறப்போ மிகப்பெரிய ஜோதிடர், நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். என்னுடைய பையனோட மேரேஜுக்கெலாம் வந்தார் கடைசியில். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நம்மளுக்கு. ரொம்ப நல்ல மனிதர். நடுவில் அவங்க மனைவி இறந்துட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவரும் கொஞ்சம் சோகமாயிட்டார் அவர். அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த ஜோசியரை பார்க்க போவோம். அது 10 பொண்ணு என் மருமகளும் பையனும் அந்த ஜாதக நோட்டை எடுத்துன்னு நான் அவர்கிட்ட போனேன். போகிறப்பட்டு பார்த்தாரு. ரொம்ப நேரம் கால்குலேஷன் போட்டு என் பையனை பற்றி புட்டு வச்சிட்டாரு. எங்கள் அப்பா கேரக்டர் அப்படி இருக்கா சொல்லிட்டு அந்த பொண்ணு கேரக்டர் ஃபுல்லாக என்கிட்ட சொன்னார். அவங்க சிம்ம ராசி,
நல்ல டைப்பு, காம் டைப்பு, அவங்க பிஸ்னஸ் மைண்டு இன்னமும் சொன்னார், நிறைய சொன்னார். ஆனால் கரெக்டாக மேட்சிங் ஆச்சு எல்லாமே. அப்படியே மேட்சிங் ஆகிறப்போ கடைசியில் சார் செட் ஆகும் செட் ஆகாத, திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு 100% பண்ணுங்க. ஆரோகணம் அவரோகணம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா 100% கரெக்டாக இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துடும், உங்கள் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை ஏன்னா சொன்னார். சரி ஐயாவோட வார்த்தை நம்பி அந்த அவங்க சம்மந்தி வீட்டுக்காரர்கிட்டே சொன்னேன். அவங்களும் ஓகேன்ட்டாங்க, பண்ணியாச்சு. கரெக்டாக 1 வருஷம் கூட முடியல, குழந்தை பிறந்துடுச்சு. ஒரு மேரேஜுக்கு முன்னால் கொஞ்சம் நாள் முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு. அதான் பார்த்துருக்கேன். பேரன் பேருந்தது மறந்துட்டுருக்கேன். மாவீரம் கிருஷ்ணன். இங்கிலீஷில் வந்து மேவரிக் கிரிட்டன். கிரிட்டன் வந்து எங்கள் அப்பா பேர். எங்கள் அப்பா பேரை வச்சாச்சு. அவ்வளோ அக்யூட்டாக சொன்னார். அதே மாதிரி இங்கே 2 3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட போனோம். போயிட்டு வந்தார். நான் அப்போ போகிறேன். நான் அப்படி சொல்கிறேன், அவர் கரெக்டாக சொல்கிறேண்ணா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா வேணாமான்ட்டார். சரி, அதே மாதிரி 4 5 பேர் அனுப்பிச்சி வச்சேன் அவர்கிட்ட. ஃபீஸ் வந்து 500 தான் வாங்குறாரு. 500 வாங்குறாரு. ஆனால் ஒர்த்து வேறு லெவலில் சொல்கிறார். இன்றைக்கி அந்த ஜோசியர்கிட்ட நான் போகிறேன். நான், எங்கள் ஒய்ஃபு, அது ஒரு எங்கள் சம்பந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சன் ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லாட்டி வந்து வேலைக்கு போகிறதா, நல்லா படிச்சிருக்கா போல. அவர் வந்து பிஸ்னஸ் மைண்டு, வேலைக்கு போகிறதா படிக்கிறதா சில குழப்பங்கள் எல்லாம் லைஃப்பில் இருக்கேன். அது கேட்கறதுக்கோசம் போகிறோம். நானும் அப்படியே உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். ஐ மீன் வீடியோவிலே போகிறேன். நான் முடிஞ்ச விளாக் போடுறேன். அந்த ஜோதிடரோட நம்பர் காமிக்கிறேன், ஃபோன் நம்பர். வேறு லெவலுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓரளவு தெரியும். நான் கால் பண்ணி திருமண பொருத்தம் பார்ப்பேன், ஜாதக பொருத்தம் பார்ப்பேன். எனக்கு எப்படி தெரியும்னா, கன்னிமலை லைப்ரரியில் கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனி லே ஆஃப் விட்டுருந்தாங்க எக்ஸ்போர்ட்டில். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த லே ஆஃப் டைமில் கையெழுத்து போட்டு வெளியே போயிடணும். நான் நேராக வந்து கன்னிமலை லைப்ரரி போயிட்டேன். அப்போது நிறைய ஜாதக புக்கெல்லாம் படித்து குறிப்பெல்லாம் எழுதி ஓரளவுக்கு திருமண பொருத்தம், திசாபுத்தி பலன்கள் அதெல்லாம் ஓரளவு பார்த்துலாங்க. இப்போது திருமண பொருத்தம் ஓரளவு பார்க்க தெரியும். கரெக்டாக திசாபுத்தி பலன்கள் பிரகாரம் கால்குலேஷன்ஸ் பண்ணி என்ன அவங்களுக்கு நடக்குது, ராகு நடக்குதா, கேது நடக்குதா, என்ன திசாபுத்திகள் நடக்குது பார்த்து நான் சொல்ல முடியும். எனக்கே டவுட் இருக்கிறப்போ குருநாதர் கிட்ட தான் நான் போனோம். இப்போதைக்கு நம்மளுக்கு குருநாதர் வந்து சங்கர் ஜோதிடர் தான். வேறு லெவலில் சொல்லுவாருங்க. நான் போகிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன், அவர் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அவர்கிட்ட பேசலாம். நீங்களும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா நேரம் நங்கநல்லூர் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் அந்த ஃபோட்டோ எடுத்து போகிறேன், கண்டிப்பாக போகிறேன். ஓகே, அடிக்கடி மெசேஜ் வந்துன்னே இருக்குங்க, கை காமிச்சாலும் தெரியல எனக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி காலையில் இப்போ முடிச்சுட்டு குறிப்பாக பாத்ரூம் போய் வாக்கிங் போய்ட்டு வந்துடுவேன். அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு நான் கிளம்பிட்டாங்க, வந்துடுறாங்க நம்ம சமூகத்துலேருந்து. எனக்கு நான் பார்க்கல. எனக்கு எப்படின்னு எனக்கே தெரியும். சுமாராக தான் இருக்குது, ரொம்ப டாப்பாக இல்லை. பையனுக்கு நல்லா இருக்குது, மருமகளுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக சொன்னாருங்க அவர். 100% கரெக்டாக சொன்னார். என் பையன் வந்து சாமி நம்ப மாட்டான். கமல் மாதிரி கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தான் என் பையன். நானும் எங்கள் ஒய்ஃபும் சாமி கும்பிடுவோம். நான் சாமி கும்பிடுவேன். பட் எங்கள் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக கும்பிடுவாங்க. சாமி பக்தினா அவ்வளோ பக்தி எங்கள் ஒய்ஃபுக்கு. சரி, நீ சாமி கும்பிடுவேன், சாமிகிட்ட என்ன கேட்பேன்? ஒன்றும் கேட்க மாட்டான். காசு வேணுமா, கால் வேணுமா? கால் கேட்பல, காலை கொடுன்னு கேட்டுருப்பான். இல்லாததான் கடவுள்கிட்ட கேட்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜோசியர்கிட்ட நான் போகிறேன். அந்த அட்ரஸ்லாம் காமிக்கிறேன். அவர் பேசுறது நான் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்ட் டைப்பு, ஒரு கைண்ட் டைப்பு, பெரிய ஒரு அவ்வளோ ஒரு காமா பண்ணி என்னோடய பையன் மேரேஜுக்கு வந்தார். டெய்லியும் நம்மளுக்கு குட் மார்னிங் முன்னாடி அனுப்புவார். நானும் அதை ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப நல்ல மனிதர். நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டால் சூப்பர் பிரதர் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்லாம் பண்ணுவார். மிக நல்ல மனிதர், சிறந்த மனிதர்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அங்கே போனால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன். ஓகேங்களா? பாய். கோவம் மட்டும் மூக்கு வரைக்கும் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ கோவம் வருது பாருங்கள். நான் என்னடா பண்ணேன்? நீ தான் நாக்க நீட்டினேன். இன்னொன்று நீட்டு நான் மூக்க. ஓகே, பாய். ஆரம்பிச்சிட்டான். பாய் சொல்லு. நீ பாத்ரூம் போகணும், வாக்கிங் போயிட்டு வந்தேன். பாய் சொல்லு. பாய். அப்புறம் பார்க்கலாம். ரைட், ஓகே. ஐ